கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மயம்படுவதாக. நல்லா இருக்கீங்களா? இந்த பிப்ரவரி மாதம் இக்காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். இப்பதான் வருஷம் துவங்கின மாதிரி இருந்துச்சு இல்லையா? 30 நாட்களை நம்ம கடந்துட்டோம். 31ஆம் தேதியும் முடிஞ்சிச்சு. நான் இக்காணொலியை பதிவு செய்கிற போது பிப்ரவரி மாதத்தினுடைய ஒரு நாள் முடிந்து விட்டது. எவ்வளவு வேகமா நாட்கள் ஓடுகிறது. இந்த பிப்ரவரி மாதத்துல நான் உங்களோடு கூட எதை குறித்து பேச வேண்டும் என்று யோசித்த பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு வேத பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம். அதனுடைய 16ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இந்த பிப்ரவரி மாதம் தேவனுடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற மாதம். அவருடைய விண்ணப்பங்கள் பெரிதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம், அல்லது இக்காணொலியை கவனிக்கிற போது நீங்கள் பல்வேறு விதமான குழப்பங்களின் ஊடாக ஆண்டவரே ஏன் என் ஜெபங்களுக்கு பதில் வரலங்கிற மாதிரி பல காரியங்களை யோசிக்கலாம். ஆண்டவருக்கு உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பேன். ஒரு குறிப்பிட்ட வளைவொலியை நான் பார்க்க நேர்ந்தது. அந்த வளைவொலியிலே நான் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், பல பழங்களை அந்த கம்பெனிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அது உள்ளே அந்த பழங்கள் ஒவ்வொரு பகுதியினுடைய சோதனைக்கு பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பிற்பாடு சில பெரிய பழங்கள் ஒரு புறத்திலும், சிறிய பழங்கள் வேறொரு புறத்திலும், சில அழுகி போன பழங்கள், கெட்ட பழங்கள் வேறொரு இடத்திலும் போடப்பட்டதை கவனிக்க முடிந்தது. இங்க எந்த பழங்களை வெளிநாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்ய வேண்டுமோ அந்த பழங்கள் முழுவதுமாக கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட மிஷன்ல அவர்கள் மீது சீல் அடிக்கப்பட்டதை கவனித்தேன், முத்திரை பதிக்கப்பட்டதை கவனித்தேன். அதை கவனித்த பொழுது இப்பொழுது கேட்கிற போது இந்த பழங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டதை காண முடிந்தது. அதாவது சாப்பிடுறதுக்கு தகுந்த ஒன்றாக மாற முடிந்தது. உங்களுடைய ஜெபங்கள் கூட பல நேரங்கள்ல நம்ம பல ஜெபங்களை தெய்வ சமூகத்துல வைக்கிறோம். ஆனால் எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, பதில் கொடுக்கிறது இல்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் நம்முடைய இச்சைகளின்படி ஜெபிக்கிறபடியினால் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன பண்றது இல்லையா, பதில் கொடுக்கிறது இல்லையா. ஆனா இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பேன். நீங்கள் ஆராதிக்கும்படி வந்திருக்கிற ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர். ஜெபம் கேட்கப்படலன்னு கவலைப்படாதீங்க. வேதாகமத்தினுடைய 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரை நீங்க எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நான் காண்பிக்கிற முதலாவது காரியம், வனாந்தரத்திலே கூப்பிட்ட விண்ணப்பத்திற்கு தேவனுடைய அங்கீகாரம். இந்த காரியத்தை குறித்து நான் கவனித்த பொழுது ஆபிரகாமுடைய 75 வயதிலே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆபிரகாமே நான் உன்னை பெரிய சந்ததியாக மாற்றுவேன். கவனியுங்கள், ஒரே ஒரு ஒத்த பிள்ளை இருந்தா போதும், ஆபிரகாமுடைய பெயர் மாறிடும், சாராவுடைய பெயர் மாறிடும். ஆனா கர்த்தர் சொல்றார் பாருங்க, நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னா நம்பி இருக்கலாம். ஆனால் தேவனோ ஒரு சந்ததியை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் நம்ப முடியாததாகவே இருக்கும். எத்தனை பேர் அப்படி அனுபவப்பட்டிருக்கிறீங்க? சில நேரங்களில் கர்த்தர் சொல்ற விஷயங்களை நம்மளால நம்பவே முடியாது. அது நம்புகிறதற்கு மிக கடினமான ஒன்றாகும். ஆனாலும் ஆண்டவர் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். 75 வயதுல புறப்பட்டாச்சு. 99 வயது வரை ஆபிரகாம் அற்புதம் நடக்கவில்லை. இப்போ ஆபிரகாமுடைய ஒரு குறிப்பிட்ட வயதிலே அவருடைய மனைவியாகிய சாராள் சொல்கிறார், உமக்கும் வயது சென்றாகிவிட்டது, எனக்கும் கர்ப்பம் செத்து போயிருக்கிறது, இனிமேல் என் வயிற்றிலே பிள்ளை உண்டாக வாய்ப்பில்லை, என் வீட்டிலே ஒரு வேலைக்காரி இருக்கிறார், அந்த வேலைக்காரியுடைய சேரும், அதனால் உமக்கு ஒரு பிள்ளை பிறக்கலாம் என்பதாக சொல்லிவிடுகிறார். கவனியுங்கள், ஆபிரகாம் தேவ சமுத்திரம் எல்லாவற்றையும் கேட்டு செய்கிற ஆபிரகாம் இங்க தேவனிடத்துல இப்ப எந்த கேள்வியும் கேட்கல. சாராள் சொன்னதை அப்படியே கேட்டு ஆகாரை திருமணம் முடித்துக் கொள்கிறார். இப்பொழுது ஆகாரும் ஆபிரகாமோடு கூட இருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள், இப்படி ஆகார் ஆபிரகாமோடு இருக்கிற போது இப்போது ஆகாருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளையினுடைய பெயர் இஸ்மவேல் என்பதாக வேதம் குறிப்பிடுகிறது. இஸ்மவேல் வளர்ந்து வருகிற போது இப்போது சாராளுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறார். அந்த பிள்ளை ஈசாக். இப்பொழுது ஈசாக்கினுடைய குறிப்பிட்ட வயதிலே ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒன்றாக விளையாடி கொண்டிருக்கிற போது இப்பொழுது சாராள் பார்க்கிறார்கள், இதற்கு மேல் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனோடு விளையாடக்கூடாது என்பதாக எண்ணிவிட்டு அந்த
இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பிவிடும்படி சாராள் சொல்லி விடுகிறார்கள். இப்போ அந்த காரியம் ஆபிரகாமுக்கு விசனமாக இருந்தது. சேர்த்துக் கொள்ளுகிற போது கேட்காத ஆபிரகாம் அவளை அனுப்பிவிட வேண்டும் என்று எண்ணுகிற போது தேவ சமூகத்தில் கேட்கிறார், ஆண்டவரே சாரால் அனுப்பும்படி சொல்கிறார், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார். சில நேரங்கள் நம்ம அதுதான் செய்யணும். சில நம்மளே சில விஷயங்களை, சில சுய காரியங்களுக்குள்ள நம்மளே ஈடுபட்டு நம்முடைய சுய சித்தத்துல நாமளே முடிவுகளை எடுத்து விட்டு நம்ம தேவ சமூகத்தில் போய் நிற்கும்போது கத்த சொல்வார், நீ எடுத்த முடிவுகளின்படியே போய்விடு. நீ எந்த முடிவு எடுத்தையோ அந்த முடிவுபடி போயிரு. காரணம், முடிவு உன்னுடையது. கத்த சொல்கிறார், சாராள் சொல்லுகிற போது என்னிடத்தில் வந்து கேட்கவில்லை, சொன்ன உடனே நீ அதை அங்கீகரித்தாய். இப்பொழுதும் சாராள் சொல்லுவதை கேள் என்று கத்த சொல்லிவிட்டார். இப்பொழுது அந்த இடத்திற்குள்ளே மிக பரிதாபகரமாய் நிற்கிற 2 பேர், ஒன்று ஆகார், இன்னொருவன் இஸ்மவேல். இவங்க 2 பேரும் நின்று கொண்டிருக்கிற போது இப்போது ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து ஆபிரகாம் ஆகாரையும் அவன் மகனாகி இஸ்மவேலையும் அனுப்பிவிடுகிறார். இப்போது வனாந்திரத்திற்குள்ளே யாருமற்ற இந்த பாலைவனத்திற்குள்ளே இதுவரைக்கும் ஒரு அரண்மனையின் வாழ்வு வாழ்ந்த ஒரு பெண் அடிமையாக இருந்தாலும் அங்கே பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளே இருந்த ஒரு பெண், ஆபிரகாமுடைய வீடுகளுக்குள்ளே கூடாரங்களுக்குள்ளே இருந்த ஒரு பெண் வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறார். தன் கரங்கள் இந்த தண்ணீரும் துருத்தியும் தீர்ந்து விட்டது. வனாந்திரத்திலே ஆகாருடைய சத்தம் கேட்க ஒருவரும் இல்லை. அங்கே ஆகாரும் அவன் பிள்ளையாகி இஸ்மவேல் மட்டுமே இருக்கிறார். ஒரு நாள் இந்த தண்ணீரினுடைய காரியத்திற்காக இங்கே இஸ்மவேல் அழுது புலம்பி சாக தவிக்கிற போது, எந்த சத்தமும் அங்கே பிறக்காமல் போகிற போது அங்கே ஆகார் கண்ணீர் விட்டு அழுகிறார், ஆண்டவரே என் பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்கிறார். வசனம் விபதமாய் சொல்லுகிறது, அங்கே ஆகாரை கவனிப்பதற்கு ஒருவரும் இல்லை, ஆகாருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க ஒருவரும் இல்லை. ஆனால் பரலோகத்தின் தேவனாகி கர்த்தர் அங்கே இறங்கி வந்து கேட்கிறார். அங்கே ஆகாருக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். நடந்த காரியம் என்ன? பிள்ளை இருந்த இடத்திலே கர்த்தர் தண்ணீர் துறவை ஆண்டு உண்டாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வனாந்திரத்தில் இருந்தாலும் உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஒருவேளை யாருமற்ற தனியான சூழ்நிலையிலே நீங்கள் இக்காணொலியை கவனிக்கலாம். ஒரு வனாந்திரமான இடம், அடுத்து மிக கடினமான ஒரு பாதைக்குள்ளே நிற்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போயிற்று என்பதாக எண்ணலாம். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். வனாந்திரத்திலும் அவர் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். 2வது காரியமாக நான் இன்னொரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அது எசேக்கியா என்ற ராஜாவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அரண்மனையிலிருந்து கூப்பிட்ட விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த அரண்மனையிலே நடந்த காரியம் என்னவென்றால், எசேக்கியா ராஜாவினுடைய முதுகிலே ஒரு ராஜ பிளவை உண்டாயிற்று. ஒரு கட்டி ஒன்று வந்துருச்சு. அது வந்த பொழுது எசேக்கியா மருத்துவர்களை பார்க்கிறார். எசேக்கியா ராஜா மருத்துவர்களை பார்த்த பொழுது மருத்துவர்கள் சொல்கிறார்கள், உங்களை சுகமாக்க முடியாது என்பதாக சொல்லிவிட்டார். எல்லா சூழல்களும் கைவிட்ட பொழுது எசேக்கியாவுடைய ஒரே நம்பிக்கை தேவன் மாத்திரமே. அப்ப எசேக்கியா தேவனை முழுசா நம்புறார், கர்த்தர் தனக்கு விடுதலையாக்குவார் என்பதாக. அன்பை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் ஏசாயாவிட சொல்றாரு, நீ போய் எசேக்கியாவிடத்துல சொல், உன் வியாதி நீங்கி நீ பிழைக்க மாட்டேன், வீட்டுக்காரங்களை ஒழுங்கு பண்ணி என்பதாக சொல்லிவிட்டார். மருத்துவர்கள் கைவிட்டது பிரச்சனைகள், சூழ்நிலைகள் கைவிட்டது பிரச்சனைகள். இப்பொழுது யார் கைவிட்டது பிரச்சனை என்றால் கர்த்தரை கைவிட்டதை போன்றிருந்தது. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்திற்குள்ளே தேவனுடைய வசனங்களை கவனிக்கிற நீங்கள் தேவன் கைவிட்டதை போல ஒரு சூழ்நிலைக்குள்ளே காணப்படலாம். கர்த்தரை நம்பி நிற்கலாம். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே இப்போது தேவனிடத்திற்கு ஒரு பதிலும் வரவில்லை என்பதாக இருக்குமானால் உங்களுக்கு தானே இந்த வார்த்தை. தேவனால் கைவிடப்பட்டதை போன்ற ஒரு சூழ்நிலை. இச்சூழ்நிலையிலே எசேக்கியா சுவர் புறமாக திரும்பி அழுகிறார், ஆண்டவரே எனக்கு ஏன் இது நடந்தது? நமட்டு குருவியை போல, ஒரு தகைவலான் குருவியை போல இருக்கிறேன், என் பிராணம் பாதாளத்துக்கு நேராக போகிறது என்பதாக அழுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தனித்து அழுகிறீர்களோ? அரண்மனைக்குள்ளே இருந்தாலும் அழுகை நிச்சயம் என்று வேதம் காண்பிக்கிறது. சில பேர் நம்மை பார்த்து நினைக்கலாம், அவளுக்கு என்ன குறை, அவனுக்கு என்ன குறை, அவன் நல்லாதானே இருக்கிறான் என்பதாக நினைக்கலாம். ஆனால் நீங்கள் படுகிற பாட்டை தேவன் கவனிக்கிறார். ஒருவேளை உங்களை குறித்து சொல்லப்படுகிற செய்திகளை கவனிக்கிற போது உங்கள் இதயத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வழி உண்டாகலாம். ஏன் ஆண்டவரே நான் என்னை ஏன் இந்த நிலைமைக்குள்ளே வைத்துக்கிறேன் என்பதாக இருக்கலாம். உங்களுக்கான வார்த்தை இதுதான். இப்பொழுது எசேக்கியா ராஜா விதமாய் அழுது கொண்டிருக்கிற வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசி அவரை விட்டு அப்படி சற்று அப்புறமாய் போகிற போது, அரண்மனைக்குள்ள கூட போகல, சற்று வெளியே போகிற போது கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியாவினிடத்தில் போய் சொல், வியாதி நீங்கி பிழைப்பாய், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், ஆயுசின் வருஷங்களோடு 15 வருடங்களை கூட்டிக் கொடுக்கிறேன், 15 வருடங்களை கூட்டிக் கொடுக்கிறேன். இப்பொழுது ஏசாயா திரும்ப வந்து எசேக்கியாவிடத்தில் சொல்லுகிறார், எசேக்கியாவே நீ பிழைப்பாய்,
நடந்த காரியம் என்ன தெரியுமா? எசேக்கியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எசேக்கியாவுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்கினார். அரண்மனையிலே கூப்பிடுகிற விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரித்தார். நீங்கள் வனாந்திரத்தில் இருந்தால், அரண்மனையில் இருந்தால் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர். கடைசியாக நான் மூன்றாவதாக ஒரு காரியத்தை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அக்காரியம் என்னவென்றால், மீனின் வயிற்றுக்குள்ளே சிக்கிக்கொண்ட ஒரு மனிதன் எந்த விதமான ஒத்தாசையும் இல்லாமல் ஒரு சிறு பாதாளத்தின் கையிலே மாட்டிக்கொண்டதை போன்றிருந்த ஒரு மனிதர். அந்த மனிதனுடைய பெயர் யோனா என்பதாக வேதம் சொல்லுகிறது. இந்த யோனாவிற்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, யோனாவே நீ நினிவேக்கு போ என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். நினிவேக்கு போக வேண்டிய இந்த யோனா தர்சீசுக்கு போகிறார். தர்சீசுக்கு போய் கப்பலை உட்கார்ந்துட்டு தேவ சமூகத்தை விட்டு எப்படியா தப்பிச்சிடலான்னு போறார். நீங்க நினைக்கிறீங்களா தேவ சமூகத்தை விட்டு உங்களால தப்பிச்சு ஓட முடியும் நினைக்கிறீங்களா? தேவ சமூகத்தை விட்டு யாராவது உங்களை மறைத்து விடும் என்பதாக எண்ணுகிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவ சமூகம் ஒரு மனிதனை பின் தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரர் விதமாய் சொல்லுகிறார், நான் வானத்திலே படுக்கை போட்டாலும் பாதாளத்திலே இருந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கு. நம்புங்கள், நீங்க எங்க போனாலும் அவருடைய பார்வைக்கு தப்ப முடியாது. எவ்வளவு தூரம் ஓடுவீங்க, என்ன ஓடிட்டே இருக்கிறீங்க? ஆண்டவர் எப்ப வரைக்கும் விழுவார் நினைக்கிறீங்க? ஒரு நாள் வரும், கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்தை கர்த்தர் உழுக்குவார். நீங்க தேவனுடைய பார்வையிலோ தேவனுடைய சித்தத்திலோ தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த காணொலியை பார்க்கிற ஒருவர் அமிதமாக இருக்கிறீர்கள். ஆம், நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஓடிடுவேன், தேவ சமூகத்துக்கு வரமாட்டேன் நினைக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை விட மாட்டார். இங்கே யோனா கப்பலுடைய அடித்தட்டிலே போய் படுத்து தூங்குறார். கப்பல் முழுவதும் அசைகிறது, காற்றும் கடலும் எழும்புகிறது, எல்லோரும் பதறுகிறார். யோனாவுக்கோ எந்த கவலையும் தூங்கி கொண்டிருக்கிறார். நடந்த விஷயம் பாருங்க. கப்பல் மாலுமி பார்க்கிறாரு, அட ஊரே இவ்வளவு கலோபரமா இருக்கு, இந்த மனுஷன் தூங்குறான்னு எழுப்பி கேட்கிறார், நீ யார், எங்கே இருந்து வந்தவன், எழும்பு. எல்லோரும் விதமாய் பாடுபடுகிற போது தேவனை நோக்கி கூப்பிடு, ஒருவேளை அவர் இறங்குவார். மாலுமி சொல்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் கர்த்தர் சொல்றாரு, நீ தப்பிச்சு கொள்ளணும்னா ஒரே வழி தேவன் மாத்திரம் தான், அவரை எல்லாமல் வேறே வழி ஒன்றாக இல்லை. எங்க வேணா போங்க, யார வேணா பாருங்க, ஒரு காரியம் நடக்காது. நீங்க தேவ சமூகத்திலே முழங்கால் இடுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க மாட்டார். எங்க வேணா போயா, எந்த இடங்கள் வேண்டுமானால் சுற்றி, அற்புதம் நடைபெறாது. தேவ சமூகத்தில் வந்தாதான் அற்புதம். இப்போ சொன்ன உடனே யோனா புத்தி தெளிந்து சொல்லுகிறார், நான் தான் இந்த கடலுடைய கொந்தளிப்பு காரணம் என்பதாக சொல்லுகிறார். இந்த மனிதர்கள் கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, கடல்ல போட்டா கடல் அமைதியாக இருக்கும் என்பதாக யோனா சொல்லுகிறார். ஆனால் அந்த மனிதர்கள் யோனா சொல்கிற வார்த்தையை கேட்கவில்லை. அவர்கள் மறுபடியும் தண்டு வலித்து எப்படியாக கப்பலை கரையேற்றும்படி எண்ணினார்கள். தேவனுடைய அனுமதி இல்லாம நீ எவ்வளவு கரையேற முயற்சி பண்ணாலும் கரையேற முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை கரையேற்ற வேண்டும் என்று திட்டம் பண்ணுவாரானால் அந்த திட்டத்தை ஒருவராலும் முடியெடுத்து விட முடியாது. அந்த திட்டத்தை ஒருத்தராலும் மாற்ற முடியாது. கப்பலை அவர்கள் எவ்வளவு தண்டு வலித்தாலும் கொண்டு போக முடியவில்லை. கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்று முடிவெடுத்து விட்டால் அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. இப்போ யோனாவை தூக்கி கடல்ல போட்டுறாங்க. கடலை விழுந்த பிற்பாடு ஒரு மீன் யோனாவை விழுங்கி விடுகிறது. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது யோனா ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஆலியின் கடல்களை மூடிக்கொண்டது, கடல் பாசிகளை சுற்றி கொண்டது, நான் பாதாளத்திலிருந்து கூப்பிடுகிறனை போன்று இருக்கிறேன் ஒரு ஜெபத்தை செய்கிறார். மீன் வயிற்றில் இருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். சில நேரங்கள்ல ஆண்டு ஜெபிக்கிறதுக்கான தருணங்களை காலங்களை நம்ம கொடுப்பாரு. நான் அப்பெல்லாம் விட்டுருவோம், அப்பெல்லாம் விட்டுட்டேன்னா நீ நிலையா முட்டி போட வேண்டிய காலங்களை விட்டுட்டீங்கன்னா நீங்க அலசல் படுற நேரத்துல முட்டி போட வேண்டியதா போகும். கர்த்தர் உங்களுக்கு நேரங்களை காலங்களை கொடுக்கும் போதே அதை பயன்படுத்திக் கொள்ளும். இப்போது நடந்த காரியம் என்னவென்றால், யோனா அந்த அந்த மீனின் வயிற்றிலே தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். வேதம் விதமாய் சொல்கிறது, மீனின் வயிற்றிலே யோனா கூப்பிட்ட சத்தத்து கர்த்தர் இறங்கினார். யோனாவை தேவன் விடுதலையாக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ வனாந்திரத்தில் இருந்தால், அரண்மனையில் இருந்தால், ஒருவேளை மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தால் அவர் உங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பார். இந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற மாதம். நிச்சயமாக உங்கள் விண்ணப்பங்களுக்கான பதில் கொடுப்பார். எவ்வளவு கண்ணீர் விடுக்கிறீர்கள், எத்தனையோ இடங்களை உங்க விண்ணப்பத்தை மட்டும் வச்சுட்டீங்க, மனிதர்கள் அங்கீகரிக்கவில்லை, தேவன் அங்கீகரிப்பார். அற்புதம் உங்களுக்கு உண்டாகும். இந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பங்களுடைய அங்கீகரிப்பின் மாதமாக மாறுவதாக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.